ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பக்தர்களே, செவ்வாய் இடமாற்றம், செவ்வாய் பயிற்சி. ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னா அது வந்து செவ்வாய் தான். செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை வரை. அப்போ ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் 25 வரை. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 48 நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். அப்போ தனம், தானியம், தைரியம், இந்த 3 சம்பத்துக்களும் இந்த 3 சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான 48 நாட்கள் ஜூலை 12 முதல் ஆகஸ்ட் 25 வரை. இது 12 ராசிக்கும் நடக்க போகுது, இல்லை ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய, யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது. ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ, இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது. இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது. குருமங்கள யோகம் ரொம்ப உயர்ந்தது, யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பரிசு, பாராட்டு எல்லாமே கிடைக்கும், சகல சம்பத்தும் கிடைக்கும். அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போது அது 12 ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன். சிம்ம ராசி அன்பர்களே, அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் வீடாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு, இப்போ சிம்மத்துக்கு இது 7, 8, 9, 10 தொழில் ஸ்தானத்திற்கு அந்த செவ்வாய் பகவான் வருகிறார். ஏற்கனவே 10ல் குரு உட்காந்து சிம்மத்தை ஆட்டி படைக்கிறார். ஒரு வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடும். பொதுவாக சிம்மராசிக்கு ஒரு வேலை வருதுன்னா 10 வேலை மிஸ் ஆகும். எல்லாம் நெருங்கி வருவாங்க, உங்கள்கிட்ட கொட்டேஷன் கேட்பாங்க, உங்கள்கிட்ட முடிக்கிற மாதிரி வருவாங்க, ஆனால் முடியாது. நீங்கள் இன்றைக்கி ராத்திரி ரொம்ப சந்தோஷமாக படுத்து தூங்குவீங்க, நாளைக்கு காலம் வந்துடுவோம், அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம இந்த கடனை அடைச்சிடலாம், எதிர்பார்ப்போடு படுத்து தூங்குவீங்க. காலையில் எழுந்தால் இல்லை சார், அது நான் வேறு ஒரு நாள் சொல்கிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அப்படின்ட்டுவாங்க. அப்போ 10 வேலை மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஜாப் உங்களுக்கு, ஒரு வருமானம் கிடைக்கும். நிறைய வேலைகள் தட்டி போகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய 10ல் இருக்கக்கூடிய குரு பதவி விஷயத்தில் நிறைய விளையாடுவார். எத்தனையோ சிம்மராசி தொழிலதிபர்கள், எத்தனையோ சிம்மராசியைச் சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸை செய்யக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அதிலெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் பெரிய பெரிய மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, பெரிய கம்பெனிஸ் வச்சு, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ணக்கூடியவங்க, எத்தனையோ சிம்மராசி என்பர்கள் நம்மிடத்தில் வருவது உண்டு. நிறைய கம்பெனிக்கு போய்ட்டு நாமளும் அந்த பரிகார ஹோமங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து வந்துருக்கோம். இப்போ இதையெல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், 10ல் இருக்கக்கூடிய குரு அந்த தொழில் அமைப்புகளை எப்படி அசைச்சி பார்க்குறார், ஒரு ஜர்க்கு, ஒரு பயத்தை கொடுக்கிறார் என்பதை தெரிகிறது. அதனால தான் சொன்ன சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு 10 வேலை மிஸ் ஆச்சுன்னா ஒரு வேலை தான் கிடைக்கும். அப்போ 10 தொழில் ஏமாற்றம்னு அர்த்தம். இந்த கால சூழ்நிலை மாறுகிறது. எப்பவுமே ஒருத்தன் அடிபட்டானா ஒருத்த வேண்டியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு நல்லதும் நடக்கும். கீழே விழுறவன் விழுந்துகிட்டே இருக்க மாட்டான் சார், ஒரு நாள் எழுந்து நடப்பான் சார். அந்த எழுந்த கம்பீரமாக நடைபோடக்கூடிய காலம் என்னுடைய சிம்மராசி நேயர்களுக்கு நிகழப்போகுது. அப்போ 10ல் தனித்து இருக்கக்கூடிய குருவால் பல பதவிகளை இழந்தீர்களா? எனக்கு பதவி போயிடுச்சு சாமி, நான் போஸ்டிங்கில் இருந்தேன் போயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு நல்ல ரேங்கில் இருந்தேன்,
அல்லது இந்த மாதிரியான ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன், நான் கடை வச்சுருந்தேன், கம்பெனி வச்சுருந்தேன், போயிடுச்சு, வீடு வச்சுருந்தேன், எதை இழந்தீர்கள்? இப்போ சிம்மராசின்னு தான் நான் அதான் கேட்பேன். சார் உங்களுக்கு இப்போ என்ன மிஸ் பண்ணிங்க நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் லைஃபே மிஸ் பண்ணிட்டேன், நான் ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டேன், நான் பசங்களை மிஸ் பண்ணிட்டேன், என்னோடய பிஸ்னஸை மிஸ் பண்ணிட்டேன், என்னுடைய சேவிங்கை மிஸ் பண்ணிட்டேன், என்னுடைய ஹெல்த்தை மிஸ் பண்ணிட்டேன், என்னுடைய நேமை மிஸ் பண்ணிட்டேன் சார் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் நம்முடைய சிம்மராசி என்பவர்கள் சொல்லக்கூடியது. அப்போ எதை இழந்தீர்களோ அதை அங்கேயே மீண்டும் பெறுவதற்கான அற்புதமான கால நேரமாக இந்த செவ்வாயுடைய மாற்றம் நிகழ்கிறது சிம்மராசி நேயர்களே. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இண்டிபெண்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக எனதருமை சிம்மராசி என்பர்களே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக வாழ்க்கையில் அடுத்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே, தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க சாமி. ஒரு நல்ல குடும்பம், ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு பேர் புகழ் பெற்ற ஒரு குடும்பம் சிம்மராசி. அதில் அந்த பையனுக்கு சிம்மராசி, அப்பாவுக்கு விருச்சிக ராசி, தாயாருக்கு மீனராசி. எல்லாருமே சனியுடைய பிடியில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் நல்ல ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு நல்ல குடும்பம். மகன் சிம்மம், அப்பா விருச்சகம், அம்மா மீனம். அப்போ இந்த மூன்றுமே சனி சூரியன் சேர்க்கையால் பாதிக்கப்பட்டது. அப்போ நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும், இப்படி தான் அந்த அடையாளப்படுத்தணும் அந்த குடும்பத்தை. சனி சூரியன் சேர்க்கை மிகப்பெரிய சாபகர்மா. அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள், அதுக்குரிய வழிபாடுகள், அதுக்குரிய ஆடைய சென்று அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் மேன்மை அடையும். இதை போல சிம்மராசி என்பவர்களே உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் பற்றிய பிரச்சனையாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக, குடும்ப பிரச்சனை அவ்வளோதான், அது எல்லாமே வந்துடும். அப்பா அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். அப்போ குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள். இந்த இடப்பிரச்சனை, இடதோஷம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் காமிக்கணும். அது ஒரு வீடாக கூட இருக்கலாம். இந்த வீடு நல்லா இருந்தது சாமி, நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், இந்த வீடு வந்ததுலேருந்தே இப்படி அடி விழுந்துக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா அந்த வீட்டில் ஒரு துஷ்டி, ஒரு யாராவது இறந்துருப்பாங்க, அதுக்கு அடுத்து ஒரு பெரிய சூன்யம் வச்ச மாதிரி அடுத்தடுத்து இழப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு குடும்பத்தில் அடுத்தடுத்து ஆண் வாரிசு தலையே நிற்க மாட்டாங்க. அல்லது ஒரு விவசாய பூமியாக இருக்கும், இல்லை ஒரு இடமாக இருக்கும், இடதோஷம் ஏற்பட்டு இருக்கும். இல்லை வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, கட்டும்போதே அது பிரச்சனையை கொடுத்துருக்கும். இதெல்லாம் இடதோஷங்களை குறிக்கும், ஆயுள் பங்கத்தை குறிக்கும். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே, இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு நன்மையை செய்யும். அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக எல்லாத்தையும் காப்பாற்றணும். உயிர் வாழ்கிறது முக்கியம். வெறும் பணங்காசை வச்சுக்கிட்டு பேங்க்கில் எண்ணி பார்க்கறது பிரயோஜனம் இல்லை, இருந்து அனுபவிக்கணும். அப்போ அதுக்குரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாகவே சிம்மராசி என்பர்கள் வளர்பிறை சஷ்டியில் காத்தால விரதம் இருந்து, வளர்பிறை சஷ்டியில் காலை விரதம் இருந்து ஏதேனும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று 2 எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ சாத்தி வழிபாடு செய்து வருவது சிறப்பு. அப்போ இந்த செவ்வாய் பயிற்சியில் சிம்ம ராசிக்கான பரிகாரம் சஷ்டி திதியில் முருகன் வழிபாடு. அதே போல் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், அவங்களுக்கு கூட சில அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியல் குடும்பமாக இருக்கலாம், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, போச்சுனாக்கா ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க, ப்ரொமோட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, கனிம வளங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷரு, குவாரிஸ், அது மாதிரிலாம் கனிம வளங்கள், லாரி, டிரான்ஸ்போர்ட்ஸு,
இன்னும் சொன்னால் ரோடு கான்ட்ராக்டு, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரியான நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக தொழில் துறையில் கஷ்டங்கள் இருக்கா, கவலை வேண்டாம், நிச்சயமாக அதை மாற்ற முடியும். எனதருமை சிம்மராசி நேயர்கள். சிம்மராசிக்காரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல தான் அந்த செவ்வாய் சேர்ந்துருக்கு. அப்போ பார்க்கும்போது குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு. அப்போ 10ல் குரு செவ்வாய் சேரும்போது குரு 10ல் இருந்தால் பதவி பாயின்னு சொல்லுது சாஸ்திரம். இருந்தாலும் அந்த யோகம் ஏற்படும் போது நன்மை தான் செய்யும். அப்போது 10க்குண்டான அந்த பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போது உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோக உயர்வு ஊதியம் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றமாக இருக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றமாக இருக்கும். வியாபாரத்தை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க, இல்லைன்னா பிரான்ச் ஓப்பன் பண்ணி வேறு கடையாக இருந்தால் வேறு கடை மாற்றுவீங்க, தொழிலாக இருந்தால் வேறு இடத்துக்கு தொழிலை மாற்றுவீங்க, இல்லைன்னா இன்னொரு தொழிலை உருவாக்குவீங்க. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய காலமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். அது இல்லாமல் போட்டி பந்தியில் கலந்துப்பீங்க. கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு போட்டி பந்தியில் கலந்துட்டா வெற்றி பெறுவீங்க. அதுக்குண்டான திறமை, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்குண்டான இப்போ நேரம் வந்திருக்கனால எப்பேற்பட்ட போட்டியாக இருந்தாலும் கலந்துங்க, பந்தயங்களை கலந்துங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதில் உங்களுக்கு பரிசு பாராட்டு கிடைக்கும். அது மூலிமா நல்லது நடக்க போகுது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயமாக சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து தொடர்ந்து உள்ள காலகட்டங்களில் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவும் செவ்வாயும் சேர்ந்ததாலே முருகனுடைய அம்சமாக சொல்லப்படுது. அப்போ அந்த முருகன் சிவன் சேர்ந்த கோயிலாக இருக்கணும். தகப்பனுக்கு மந்திரம் உபதேசித்தார் இல்லையா சுவாமிநாத பெருமான், சுவாமிநாத சுவாமின்னு சொல்லுவாங்க. சுவாமி மலையில் முருகர் இருக்கார், அந்த முருகர் வழிபடலாம். அதே சுவாமிமலை முருகன் இங்கே பல இடங்கள்லையும் இருக்கார், சுவாமிநாத சுவாமி என்ற பெயர் கொண்டு விளங்குறார். அவரை வணங்கிட்டு வரலாம், சிவனை வணங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக விஷயம் நடக்க போகுது. நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க இந்த உள்ள காலகட்டங்களில். அப்போது அது மாதிரி தான தர்மங்கள் பண்ணும்போது நீங்கள் நல்லபடியாக கொடுக்கும்போது நல்ல எண்ணத்தோடு கொடுக்கணும். அதாவது அது நம்ம கொடுக்குறோமே அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்படுது. இது கொடுக்குறனால இது பலன் கிடைக்குமா அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. எப்பயுமே கடமை செய், பலனை எதிர்பார்க்குறது தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீ மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாருக்குமே தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. ஒருத்தர் பாக்கியெல்லாம் பண்ணுங்கள், இவருக்கு தான் பண்ணணும் அவருக்கு தான் பண்ணணும் கிடையாது. ஆன்மீக பெரியவர்கள், சாதுக்களை இவங்கெல்லாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் கோயிலில் இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது, அவங்களுக்கு உடை கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரது நல்லது. உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக நற்பலன் கொடுக்க போகுது. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்கள் ராசியை வந்து அவர் பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை தென்படும். உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது வந்து உங்களுக்கு வண்டி வாகனங்களை வந்து புதுசாக வாங்குவீங்க. அது இல்லாமல் வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நினைப்புக்கு வந்து அதில் இறங்கி அதில் காரிய சாதனை பண்ணுவீங்க. இதனால் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு போவீங்க. அட்லீஸ்ட் ஒரு லீஸ் கொடுத்து இருக்கிற மாதிரி வாடகை இல்லாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரிலாம் போவீங்க. உங்களுடைய புத்திர புத்திரிகள்லாம் வந்து நல்ல மேன்மை வருவாங்க. அவங்களுடைய முன்னேற்றங்கள் வந்து தங்குதடையின்றி பிரகாசிக்கும். அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க. அதை பார்த்து நீங்கள் பெருமை அடைவீங்க. உங்களுடைய குழந்தைங்கன்னு சொல்ல போய் இப்போ அவங்களுடைய அப்பாவா நீங்கன்னு கேட்பாங்க. அப்படி தான் ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ அந்த மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அதனால் இந்த குரு செவ்வாய் பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். செவ்வாய் இணைஞ்சனால இந்த செவ்வாய் பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் செய்யும். அது இல்லாமல் தான தர்மங்கள், இறைப்பறிகள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுவும் அல்லாமல் உங்களுக்கு வந்து புது புது எண்ணங்கள் மனசில் வந்து தோன்றும். அப்போ அதை நீங்கள் உடனே நிறைவேற்றணும். நீங்கள் யோசிங்க. இப்போ பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க யார்கிட்டையுமே ஆலோசனை கேட்க மாட்டாங்க. சுய முடிவு தான் எடுப்பாங்க. அது சில நேரத்தில் பழிக்கும், சில நேரத்தில் பழிக்காது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் கண்டிப்பாக நீ எடுக்கும் முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும். அப்போ கண்டிப்பாக எடுக்கலாமே. நீங்களே முயற்சி எடுப்பீங்க, நீங்களே அதில் ஜெயிச்சு வந்துடுவீங்க, நீங்களே வந்து சாதிச்சு காட்டுவீங்க. அப்போது வெற்றி பெற்ற பிறகு தான் உங்களுக்கு அந்த சந்தோஷமான மனம். அது வரைக்கும் எப்பயுமே உங்களுக்கு ஒரு மனநிலை வந்து விரக்தியான ஒரு மனநிலை தான் இருக்கும். நம்ம தான் எல்லாம் அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டங்கள், பிரச்சனைகள் யாருக்கும் அது உங்கள் வீக்னஸை யாருக்கும் சொல்லவும் மாட்டீங்க. நீங்கள் கஷ்டப்படுறதையும் யாருக்கும் சொல்ல மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்க தான் நீங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்க. அதனால் அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு மறைமுகமான வழியில் நல்லது நடக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியான மனசில் தான் மனநிலை தான் தோன்றும். அது மாதிரி தான் நடக்க போகிறீங்க. அப்போது இந்த செவ்வாய் பயிற்சி பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை தான் செய்யுது. அதனால் குருவோடு சேர்ந்திருக்கனால அந்த யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் உங்களுக்கு இந்த பயிற்சியால் நடக்க போகுது. இந்த காலங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதனால் மற்ற கிரகங்கள் சரியில்லைனா கூட கவலைப்பட வேணாம். இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள், இந்த 1.5 மாத காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக தான் இருக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தான்
இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன்.